வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சியினரால் என் உயிருக்கு ஆபத்து, அவசர பாதுகாப்பு கோரும் அர்ச்சுனா எம்பி. பாராளுமன்றில் அர்ச்சுனா எம்பி கேட்ட சரமாரி கேள்விகள், பதிலடி கொடுத்த அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர். மீன் பிடிக்கிற மீன்பிடி அந்த எங்க கூட மீன் நிற்குதுன்னு சொல்லி மீன் பிடிக்கிற ஆப் கொண்டு தாரன்னு கூட ஜனாதிபதி தாரன்னு சொல்லி இருந்தவர். எப்போ அந்த ஆப்பை தருவீங்கன்னா நாங்கள் கூட எங்க மீன் நிற்குதோ அங்கே போய் பிடிக்கலாம். அந்த கேள்வி நிச்சயமாக அவர் தனியாக கேட்பாராக இருந்தால் அந்த ஆப் சம்பந்தமான தகவல்களை நாங்கள் சொல்வதற்கு தயார். கடும் அபாயத்தை எதிர்கொள்ளப் போகும் இலங்கை மக்கள், இனிமேல் மக்கள் கடல் நீரை பருக வேண்டிய நிலை, வெளியான எச்சரிக்கை. விமல் வீரவன்சவின் மனைவிக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு உறுதியானது, சிறை தண்டனை நிராகரிக்கப்பட்டது, மேன்முறையீட்டு மனு. யாழ் போதனா வைத்தியசாலையின் களஞ்சியசாலை தீ விபத்து விவகாரம், வெளியான அரச தரப்பின் அதிரடி அறிவிப்பு. வெளிநாடுகளில் இருந்து யாழ் செல்வோர் அவதானம், ஒரு குடும்பமே சேர்ந்து செய்யும் கொள்ளை, கூண்டோடு பிடித்த போலீசார், கைதானதன் பின் வெளிவந்த உண்மைகள். காலி முகத்திடல் கடலில் நீராடச் சென்று மீட்கப்பட்ட 11 வயது மாணவன் பலி, மற்றொரு மாணவனை இன்னும் காணவில்லை, தொடரும் தேடுதல் நடவடிக்கைகள். பணத்திற்கு ஆசைப்பட்டு ஏழைகளின் வயிற்றில் அடிக்கும் வர்த்தகர்கள், 1 கிலோ கீரி சம்பாவால் 5 லட்சத்தை இழந்த வர்த்தகர், நடந்தது என்ன? தமிழர் பகுதியில் நடந்த சோகம், பேருந்து திரைப்படத்தில் உறங்கிய நிலையிலேயே ஒருவர் மரணம். போலீசாரை கேலி செய்து டிக்டாக் செயலியூடாக இடையூறு, அதிரடி காட்டிய போலீசார், சிக்கிய நபர்கள், பறிமுதல் செய்யப்பட்ட 10 மோட்டார் சைக்கிள்கள். மனைவியை கொடூரமாக கொலை செய்த கணவன், கொலை செய்த கணவனை கைது செய்யும் போது கணவனும் உயிரிழப்பு. இதுபோன்ற உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளை தொடர்ந்தும் அறிந்து கொள்ள இப்போதே எமது உரிமைக்குரல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சியினரால் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக ஒரு மக்கள் பிரதிநிதியாக பொதுமக்களை சந்திப்பதில் தனக்கு பெரும் இடையூறு ஏற்பட்டுள்ளதாகவும், எனவே தனது பாதுகாப்பை உடனடியாக உறுதிப்படுத்துமாறும் அவர் சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற அமர்வின் போது சிறப்புரிமை மீறல் பிரச்சினையொன்றை எழுப்பி உரையாற்றிய போதே அவர் இந்த விவகாரத்தை சபையின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். இலங்கை தமிழரசு கட்சியினாலும் சில உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களாலும் தனக்கு தொடர்ச்சியாக அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டு வருகின்றன. இதனால் நாடாளுமன்றத்திற்கு வருவதிலும் தொகுதி மக்களை நேரில் சந்திப்பதிலும் அச்சுறுத்தல் நிலவுகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு அரசாங்கம் முறையான எந்தவொரு நடவடிக்கையையும் எடுக்கவில்லை. இது குறித்து தான் சபையில் தொடர்ச்சியாக பேசிய போதிலும் அதிகாரிகள் தரப்பில் உரிய கவனம் செலுத்தப்படவில்லை. தனக்கு பாதுகாப்புக்காக வழங்கப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வ துப்பாக்கி தொடர்பிலும் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன. எனினும் தான் அந்த துப்பாக்கியை ஒருபோதும் முறையற்ற வகையில் பயன்படுத்தியதில்லை எனவும், தமக்கான பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் குறித்து நாடாளுமன்றம் உடனடியாக தலையிட்டு முறையான மற்றும் அவசர நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரிடம் மீன்பிடி ஆப் சம்பந்தமாக இன்று பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்த ராமலிங்கம் சந்திரசேகர், என்னென்றால் நான் கேட்க வேண்டிய கேள்வி, உங்களுடைய அரசாங்கம் இந்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளில் முக்கியமாக கொடுத்தது அந்த மீன் பிடிக்கிற ஆப், அந்த எங்க கூட மீன் நிற்குதுன்னு சொல்லி மீன் பிடிக்கிற ஆப் கொண்டு தாரன்னு கூட ஜனாதிபதி தாரன்னு சொல்லி இருந்தவர். எப்போ அந்த ஆப்பை தருவீங்கன்னா நாங்கள் கூட எங்க மீன் நிற்குதோ அங்கே போய் பிடிக்கலாம். அந்த கேள்வி நிச்சயமாக அவர் தனியாக கேட்பாராக இருந்தால் அந்த ஆப் சம்பந்தமான தகவல்களை நாங்கள் சொல்வதற்கு தயார். ஆனால் நீங்கள் இதில் உள்ளே அதை அடக்கப்படவில்லை என்பதை நான் சொல்லிக் கொடுக்கின்றோம். ஆப் சம்பந்தமான நடவடிக்கைகள் இப்போது எங்களுடைய டிஜிட்டல் அமைச்சின் கீழ் முன்னெடுக்கப்படுகின்றது. எதிர்வரும் காலங்களில் மீனவர்கள் மீன் எங்கே இருக்கின்றது என்பதை விட மீனவர்களை இதைவிட கூடுதலாக கண்காணிக்கக்கூடிய VMS என்கின்ற யந்திரம் இருக்கின்றது. அந்த யந்திரத்தின் மூலமாக கண்காணிக்கின்ற நடவடிக்கை, அதை போன்று மீனவர்களுக்கு மேலதிகமான உதவிகளை செய்கின்ற நடவடிக்கையும் நாங்கள் அதற்கான ஆப்பையும் தயாரித்து வருகின்றோம். இலங்கையில் கடுமையான வறட்சி ஏற்படும் பட்சத்தில் குடிநீருக்காக கடல் நீரை பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்படலாம் என அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் மேலதிக செயலாளர் KGP தர்மதிலக தெரிவித்துள்ளார்.
கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தினை கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், இம்முறை எதிர்பார்க்கப்படும் எல் நினோ நிலைமை முன்னெப்போதும் இல்லாத வகையில் மிக கடுமையாக இருக்கக்கூடும் எனவும் இதன் தாக்கம் காரணமாக நாடு முழுவதிலும் உள்ள பிரதான நீர்நிலைகள் வற்றி போகும் அபாயம் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை தற்போதைய சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கு முன்கூட்டியே தயாராக வேண்டியுள்ளது. அவசர காலங்களில் குடிநீர் விநியோகத்திற்காக தேசிய அனர்த்த முகாமைத்துவ சேவை மையத்திடம் உள்ள நீர் விநியோக வாகனங்களின் எண்ணிக்கை குறைவாகவே உள்ளது. அத்துடன் நாங்கள் இதற்கு முன் இப்படியொரு எல் நினோ நிலைமையை கேள்விப்பட்டதில்லை. இதற்காக நாம் பெருமளவில் தயாராக வேண்டியிருக்கும். பொதுவாக மழை காலத்தில் தேசிய அனர்த்த முகாமைத்துவ சேவை மையத்தின் மூலம் ஒரு மாதத்திற்கு நாடு முழுவதற்கும் எம்மால் நீர் விநியோகம் செய்ய முடியும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இந்த எல் நினோ நிலைமை ஏற்பட்டால் பெருமளவில் நீரை விநியோகிப்பதற்கு தற்போதுள்ள நீர் விநியோக வாகனங்கள் போதுமானதாக இருக்காது. நீர்நிலைகள் முற்றாக வற்றி போகக்கூடும் என்பதால் நீரை பெற்றுக்கொள்வதற்கு கூட ஆதாரங்கள் இல்லாமல் போகலாம். அத்தகைய சூழ்நிலையில் கடல் நீரை சுத்திகரித்து விநியோகிப்பது குறித்தும் நாம் பரிசீலிக்க வேண்டியிருக்கும் என அவர் மேலும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. முறையற்ற கடவுச்சீட்டை கைவசம் வைத்திருந்த குற்றச்சாட்டிற்காக விதிக்கப்பட்ட 2 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் அபராதத்திற்கு எதிராக சசி வீரசிங்க தாக்கல் செய்திருந்த மேன்முறையீட்டு மனுவை கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்றைய தினம் நிராகரித்துள்ளது. இந்த தீர்ப்பை அறிவித்த கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்ன மேன்முறையீடு செய்த பெண் பிரதிவாதிக்கு எதிராக கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை உறுதி செய்வதாக தெரிவித்தார். குறித்த குற்றச்சாட்டின் கீழ் குற்றவாளியாக காணப்பட்ட சசி வீரசிங்கவுக்கு கடந்த 2022 ஆண்டு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தினால் 2 ஆண்டு சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருந்தது. அந்த தண்டனைகளிலிருந்து தம்மை விடுவிக்க கோரி அவர் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இந்த மேன்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் மருந்து களஞ்சிய சாலையில் ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பில் அரச தரப்பு விளக்கம் அளித்துள்ளது. குறித்த தீ விபத்து தொடர்பில் உரிய விசாரணை நடத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த விசாரணையின் அடிப்படையிலான முன்னேற்றம் விரைவில் கிடைக்கப்பெறும் எனவும் பிரதி சுகாதார அமைச்சர் ஹன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே பிரதி அமைச்சர் இந்த விடயங்களை குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் மருந்து களஞ்சிய சாலையில் இடம்பெற்ற தீ விபத்து அபாயகரமானது. குறிப்பாக மருந்துகள் தொடர்பான விவரங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்படுகின்ற போது இந்த சம்பவம் பதிவானமை மிகவும் அபாயம் மற்றும் சந்தேகத்திற்குரியதாக பார்க்கப்படுகிறது. இந்த விடயம் தொடர்பில் உரிய விசாரணை நடத்துமாறும் அப்போதே பணிக்கப்பட்டது. இதேவேளை விரைவில் அந்த விசாரணை நடவடிக்கைகளின் முன்னேற்றம் கிடைக்கப்பெறும் என எதிர்பார்க்கிறோம் என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் புலம்பெயர் தேசத்தில் இருந்து வருபவர்களிடமும் ஏனையோரிடமும் இருந்து ஏமாற்றி பணம் மற்றும் நகைகளை பறித்த ஒரு கும்பலை சேர்ந்த 3 சுன்னாகம் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தில் கைதானவர்கள் கணவன், மனைவி மற்றும் மச்சான் ஆகியோர் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், வெளிநாட்டில் இருந்து வருபவர்களை ஆசை வார்த்தை கூறி குறித்த பெண் ஒரு வீட்டிற்கு அழைத்து செல்வார். அங்கு கணவனும் அவரது மச்சானும் குறித்த இடத்திற்கு சென்று காணொளி பதிவு செய்து அவர்கள் மிரட்டி பணம் மற்றும் நகை என்பவற்றை அபகரித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னரும் இதே பாணியில் ஒரு சம்பவம் இடம்பெற்ற நிலையில் அது குறித்து சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து அந்த குழுவினரை சுன்னாகம் போலீசார் இன்றைய தினம் கைது செய்துள்ளனர். குறித்த பெண்ணுக்கு எதிராக ஏற்கனவே முறைப்பாடுகள் இருப்பதாகவும் அவர் போதைக்கு அடிமையானவர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. சந்தேக நபர்களை விசாரணைகளின் பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. காலிமுகத்திடல் கடலில் நீராடச் சென்று மீட்கப்பட்ட 11 வயது மாணவன் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. காலிமுகத்திடல் கடலில் நேற்று மாலை நீராடச் சென்ற 6 சிறுவர்கள் நீரில் மூழ்கி அடித்து செல்லப்பட்ட நிலையில் அவர்களில் மீட்கப்பட்ட ஒருவரே இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார். அங்கிருந்த பொதுமக்கள், போலீஸ் அதிகாரிகள் மற்றும் கடற்படையினர் இணைந்து அடித்து செல்லப்பட்ட 5 சிறுவர்களை மீட்டுள்ளனர். அவர்களில் 2 கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலும் 3 லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மாளிகாவத்தை பகுதியை சேர்ந்த 11 வயதுடைய பாடசாலை மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ள மாளிகாவத்தை பகுதியை சேர்ந்த 10 வயதுடைய மற்றொரு மாணவனை தேடி போலீஸ் உயிர்காப்பு அதிகாரிகளும் கடற்படை சுழியோடி குழுவினரும் தொடர்ந்து தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கோட்டை போலீஸ் நிலையத்தினர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலையை விட அதிக விலையில் கீரி சம்பா அரிசியை விற்றதற்காக கொழும்பு 12 பழைய மூர் தெருவில் செயல்படும் ஒரு சில்லறை வியாபாரிக்கு கொழும்பு எண் 5 நீதவான் நீதிமன்றம் 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த வழக்கு நேற்று புதன்கிழமை விசாரிக்கப்பட்டது. இதில் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட கீரி சம்பா அரிசியின் கட்டுப்படுத்தப்பட்ட விலையை மீறிய குற்றத்தை குற்றம் சாட்டப்பட்டவர் ஒப்புக்கொண்டதை அடுத்து இந்த அபராதம் விதிக்கப்பட்ட குறிப்பிடத்தக்கது. 1 கிலோகிராம் கீரி சம்பாவின் அதிகபட்ச சில்லறை விலை ரூபாய் 260 என நிர்ணயிக்கப்பட்டிருந்த போதிலும் அந்த வியாபாரி 1 கிலோகிராம் ரூபாய் 340க்கு விற்றுள்ளார். நுகர்வோர் பாதுகாப்பு அதிகாரிகள் நடத்திய ஆய்வின் போது இந்த குற்றம் கண்டறியப்பட்டதை அடுத்து 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஏனையின் வீதி கிளிநொச்சி டெலிகாம் அருகிலுள்ள தொண்டமான் நகர் செல்லும் வீதிக்கு முன்பாக உள்ள பேருந்து தரிப்பிடத்தில் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் தொடர்பில் தகவல் அறிந்த போலீசார் உடனடியாக பேருந்து தரிப்பிடத்திற்கு சென்று சடலத்தை மீட்டுள்ளனர். அத்துடன் உயிரிழந்தவரின் அடையாள அட்டையை வைத்து அவரது விலாசம் கண்டுபிடிக்கப்பட்டு சடலம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த இந்த சம்பவத்தில் தருமபுரம் 13ஆம் யூனிட்டை சேர்ந்த 53 வயதான நபரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 1990 ஆம்புலன்ஸ் வந்து பரிசோதித்த பின்னரே அவரது உடல் அகற்றப்பட்டதாக கூறப்படும் நிலையில் உயிரிழப்புக்கான காரணம் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. டிக்டாக் செயலியூடாக கடமையில் இருந்த போக்குவரத்து போலீசாரை கேலி செய்து காணொலி பதிவிட்ட 2 சாகச மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களை சம்மாந்துறை போலீசார் கைது செய்துள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. அம்பாறை சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புறநகர் பகுதிகளில் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் திங்கட்கிழமை வரையான காலப்பகுதியில் திடீர் போக்குவரத்து விசேட பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது பல்வேறு போக்குவரத்து விதிமீறல்களுக்காக 10 மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. குறித்த நடவடிக்கையின் போது தலைக்கவசம் அணியாமல் வாகனம் செலுத்தியமை, சாரதி அனுமதி பத்திரம் இல்லாமல் வாகனம் செலுத்தியமை, கவனக்குறைவாக வாகனம் செலுத்தியமை உள்ளிட்ட குற்றங்களுக்காக 10 மோட்டார் சைக்கிள்கள் மீட்கப்பட்டதுடன் அவற்றை செலுத்தியவர்களும் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டனர். இது தவிர டிக்டாக் செயலியூடாக கடமையில் உள்ள போக்குவரத்து போலீசாரை கேலி செய்து காணொலி பதிவிட்டவர்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இந்த சோதனை நடவடிக்கையின் போது சாரதி அனுமதி பத்திரம், வருமான வரி சான்றிதழ், காப்பீட்டு சான்றிதழ், தலைக்கவசம் அணியாமல் வாகனம் ஓட்டுதல் மற்றும் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுதல் ஆகிய குற்றங்களுக்காக நடவடிக்கை போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டன. மேலும் இந்த சந்தேக நபர்களில் ஒருவருக்கு நீதிமன்றத்தால் 38,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஏனைய சந்தேக நபர்கள் மீது எதிர்வரும் நாட்களில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக சம்மாந்துறை போலீசார் தெரிவித்துள்ளனர். குருநாகல் பிங்கிரிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட படிவெல பகுதியில் கணவனால் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு மனைவி கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பதிவாகியுள்ளது. குடும்ப தகராறு முற்றியதில் அவர் இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் 61 வயதுடைய பெண் என தெரியவந்துள்ளது. நேற்று காலை இந்த தம்பதியினருக்கு இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதாலேயே கொலை நடந்துள்ளதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கொலையை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள 59 வயதான கணவனை பிங்கிரிய போலீசார் கைது செய்துள்ளனர். இதேவேளை கைது செய்யப்படும் போது சந்தேக நபருக்கு ஏற்பட்ட திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக பிங்கிரிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவரும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து பிங்கிரிய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உரிமைக்குரல் நியூஸ் சேனலோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.